ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு. ஃபுல் ஏர் ஃபில்ட்ரையும் மொத்தமாக அடுக்கி வச்சுருக்கிறேன். என்னென்ன மாடலுக்கு வருதுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். 3D மாடல், 3DX மாடல், லேட்டஸ்ட் BS3, BS4 வரைக்கும் நம்மக்கிட்ட ஏர் ஃபில்ட்ரு ஜேசிபி இன்ஜின் உண்டானது அப்லோட் ஆகிருக்குது. இது வந்து ரெகுலராக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும்தான் டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறேன். பர்மனெண்ட் பர்டிகுலர் இது டெம்பரவரியாக யூஸ் பண்ணுறதெல்லாம் எதுவும் டிஸ்பிளேயில் வைக்கலை. ஓவரால் எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் ரெகுலராக கிடைக்கக்கூடியது தான். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ஃபில்ட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புல்லுக்கு வந்து இப்போ ஏர் ஃபில்ட்ரு புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஜேடிக்கு வந்து ரெகுலராக பண்ணக்கூடியது தான். அது அதிகமாக நம்ம சொல்கிறதில்ல. இதில் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஃபுல் டீட்டெயிலாக. ஜேடிக்கு ஓல்டு மாடல், லேட்டஸ்ட் மாடலுக்கு உண்டானதும் இருக்குது. கேட்டர்பில்லருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல், லேட்டஸ்ட் மாடல், இப்போ 2020க்கு மேலே வந்த மாடலும் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை வந்து டீட்டெயிலை கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா தெரியும் அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் திருத்திக்கிறேன். எக்ஸ்ட்ரா லிங்க்லையும் நான் ஆட் பண்ணுறேன். ஏர் ஃபில்ட்ரு ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் நம்மகிட்ட கிடைக்கக்கூடிய பர்மனெண்ட் ப்ராடக்ட் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் 1 இல்லை 2 இல்லை 3 4 ஒரு 5 ப்ராடக்ட் வருஷம் நம்மக்கிட்ட இந்த ஏர் ஃபில்ட்ரு டிசைனாக இருக்குது. ஒவ்வொரு மாடலுக்கும் 2-3 டைப்பில் கூட கிடச்சிருக்குது. அதனால் மொத்தத்தையும் ஸ்க்ரீனில் வச்சுருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். டீலர்ஸாக இருக்கட்டும், ஜேசிபி ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும், குவாலிட்டியும் சரி, அதே மாதிரி ஹவர்ஸ் கணக்கு யூஸ் பண்ணுற ஹவர்ஸ் கணக்கும் சரி, நீங்கள் ஃபில்டரை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஓவரால் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது, ஒன்லி பர்ச்சேசிங் அண்டு சேல்ஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு தெரியும் எத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறது, எது யூஸ் பண்ணலாம், இன்னர் அவுட்ரு எது செட் ஆகும், என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஆல்ட்ரேஷனுக்கும் ஒரு சிலர் வந்து இந்த ஏர் ஃபில்டரெல்லாம் செட்டாக வாங்கிக்கிறாங்க. ஆல்ட்ரேஷனுக்கு உண்டானதும் நம்மக்கிட்ட ஏர் ஃபில்ட்ரு இருக்குது. ஒரு சில வண்டிக்கு ஃபோர்க் லிஃப்ட்டு, பொக்லைன் இந்த மாதிரி இதுக்கும் ஏர் ஃபில்ட்ரு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கும் ஒரு சிலர் வந்து இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக சொல்கிறேன், பாருங்கள். இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் ஏர் ஃபில்ட்ரு. HP ப்ராடக்ட்டில் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓல்டு மாடல் ஏர் ஃபில்ட்ரு மாடல் என்னென்ன மாடல் வரைக்கும் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1996லேருந்து லேட்டஸ்ட்டாக கிடைக்கிறது 2002 அல்லது 2000 அது வரைக்கும் யூஸ் ஆகிற இன்ஜினுக்கு உண்டானது. இது கொஞ்சம் ரேர் பீஸு தான், அதிகமாக கிடைக்காது, வெளியே எங்கேயும் கிடைக்காது. நம்மக்கிட்ட எப்போவும் இது பர்மனெண்ட்டாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் தான் கொடுத்துருப்பாங்க. உள்ளுக்கு வர்ற அந்த வலை எல்லாமே ஸ்டீல் தான், ரப்பர்லாம் எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தான். கீழே அடைச்ச மாதிரி வரும் இன்னர் ஃபில்ட்ரு. இது வந்து குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும். ஓல்டு மாடலுக்கு யூஸ் பண்ணுறது நிறையா பேர் வச்சுருப்பாங்க. ஓல்டு மாடலெல்லாம் ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கிற மாதிரியெல்லாம் நிறையா பேர் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஏர் ஃபில்ட்ரு ஓல்டு மாடலுக்கு உண்டானது 1996லேருந்து 2000 மாடல் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் ப்ளஸ் அவுட்ரு எல்லாமே A to Z, இந்த வலை சாலி எல்லாமே ஸ்டீலில் தான் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து அடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு போல்ட்டு போட்டிருக்க மாதிரி இருக்கும். சேம் வந்து 2002லேருந்து 5 வரைக்கும் யூஸ் பண்ணுற இந்த ஏர் ஃபில்ட்ரு மாதிரி தான் இதுவும் இருக்கும். பட் கொஞ்சம் கரெக்ஷன் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து ஓல்டு மாடலுக்கு உண்டான ஏர் ஃபில்ட்ரு 96லேருந்து 2000 வரைக்கும் யூஸ் பண்ணுறது. ஸ்டார்டிங் இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஏர் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா 2002லேருந்து 2004-5 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உண்டான ஏர் ஃபில்ட்ரு. இதுவும் ஓல்டு மாடல் ஏர் ஃபில்ட்ரு தான். இதுக்கு நியூ மாடல்னு சொல்லி வச்சுருப்பாங்க, 3D மாடலுக்குன்னு சொல்லிட்டு. பார்ட் நம்பர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஸ்டிக்கர்லேயே கொடுத்துருக்குறேன். பார்ட் நம்பரை வச்சு கூட நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது கொடுத்துக்கலாம். ரெண்டுமே HPயில் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்குது. வேறு எதுவும் பிராண்ட் வந்து ஓல்டு மாடலுக்கு நம்மகிட்ட கிடைக்கல. இதுவும் கீழே அடைச்ச மாதிரி தான் வரும். ஸோ மேலே ஓரிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க இன்னர் ப்ளஸ் அவுட்ருக்கு. இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் கொடுத்துருப்பாங்க. வெளியே இன்னர் அவுட்டர் எல்லாமே ஸ்டீலில் தான் வந்திருக்கும். ஓவரால் இந்த ஓல்டு மாடலுக்கும் நியூ மாடலுக்கும் பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. பட் இந்த அவுட்ரு உட்கார இடம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக உள்ளே உட்காந்துருக்குது. ஓல்டு மாடலுக்கு 96லேருந்து 2000க்கு ஃபுல்லாக உட்காந்துருக்குது. இது வந்து ஒரு காடி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த காடி வரைக்கும் தான் உட்காந்துருக்கும். மேலே கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு வேளை இது கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். 2 ஏர் ஃபில்ட்ரு ஹைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவனாக தான் இருக்குது. இந்த ஹைட்டு இன்னர் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ 1996லேருந்து 2000க்கு பார்த்தாச்சு, 2000லேருந்து 2004-5 வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்ட்ரு 3DX ஏர் ஃபில்ட்ரு. 3DX ஏர் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட 1 2 3 4 வெரைட்டியில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது HP. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது HP பிராண்டு. ஒவ்வொன்றா வரிசையாக போயிடலாம். இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ்லேயே தான் இருக்கும். 3DXக்கு இன்னர் ப்ளஸ் அவுட்டரோட சேர்த்து வந்துடும். குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கும். உள்ள ஸ்பான்ச் இன்னரு அடைச்சது மாதிரி கொடுத்துருக்காங்களா. உள்ளுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். HP ப்ராடக்ட்டில் உள்ளே வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். அந்த சாலி வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும்.
இது இன்னர் ப்ளஸ் அவுட்டரில் ரெண்டுமே ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. அதாவது அவுட்ரு ஏர் ஃபில்டரில் ரெண்டுமே ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஹெச்பி பிராண்டு. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குதுங்களா, லேட்டஸ்ட் இன்ஜினுக்கும் ஓல்டு இன்ஜினுக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த சைடு வந்து லேட்டஸ்ட் இன்ஜினுக்கு ஜேசிபி இன்ஜின், அதாவது ஜேசிபி இன்ஜினுக்கு வந்து அடைச்சது மாதிரி இருக்கும். அது அப்படியே வரிசையாக சொல்லும் போதே சொல்லிடுறேன். இது வந்து 3DX இன்ஜினுக்கு வர்றது, 3DX கிர்லாஸ்கர் இன்ஜின், 3DX மாடல் கிர்லாஸ்கர் இன்ஜினுக்கு வர்றது. 2005-6லேருந்து 2011 கிர்லாஸ்கர் இன்ஜின் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 5-6லேருந்து 11 வரைக்கும். இது வந்து ஹெச்பி பிராண்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்லிங்க்ஸு ஸ்டிக்கரையும் பார்த்துக்குங்க. அந்த பார்ட் நம்பர் சொன்னீங்கனாலே ஆர்டர் கொடுத்துலாம். இதில் வந்து இன்னர் ப்ளஸ் அவுட்டரோட சேர்த்தே வந்துடும். தனித்தனியாக வாங்க தேவையில்ல, இன்னர் ப்ளஸ் அவுட்டரோட சேர்த்து வந்துடும். இதுவும் சேம் கேட்டகரி தான். கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, ஹெச்பியோட கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஒயிட் கலரு ஸ்பான்ச் தான். எல்லாம் ஹவர் கணக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். எல்லாம் ஹவர் கணக்கை பொறுத்து தான் இருக்குது. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ஹவர் கணக்கு வரும் யூசேஜ் மாடலு. இதில் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இந்த சைடு அடைச்சது, இது ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். இதில் அவுட்டர்லையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ப்ளஸ் அவுட்ரு ரெண்டுமே ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஈவனாக ஹெச்பி ரேஞ்சுக்கு தான் இதுவும் இருக்குது. ஹைட்டு வந்து பார்த்தோம்னா கிர்லாஸ்கர் இன்ஜினுக்கெல்லாம் சேம் ஹைட்டு தான் வந்துட்டுருக்கு, எதுவும் மாறலை. இது வந்து ஸ்டார்லிங்க்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஒய் பிராண்டு. ஏஒய் பிராண்டும் சேம் கேட்டகரி தான். ஓப்பன் ஸ்பேஸு, மேலே ஃப்ளாட் டைப்பு, ஸ்பான்ச் இது தான். உள்ளுக்கு வந்து பிளாஸ்டிக் டைப்பு. இது அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ப்ளஸ் அவுட்ரு ஸ்டீல் வலை தான். எல்லாமே ஈவனாக தான் இருக்குது, எதுவும் மாற்றம் எதுவும் இல்லை. இது வந்து 3வது பிராண்டு. மொத்தம் ஹெச்பி பார்த்தாச்சு, ஸ்டார்லிங்க்ஸ் பார்த்தாச்சு, ஏஒய் பார்த்தாச்சு. அதாவது 3DX கிர்லாஸ்கர் இன்ஜினுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் கிர்லாஸ்கர் இன்ஜினில் பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்ட் நம்பரு கொடுத்துருப்பாங்க. இந்த பார்ட் நம்பரை காமிச்சிங்களா, கிர்லாஸ்கர் ஒரிஜினலில் வாங்கிக்கலாம். மாடல் மறந்துடாதீங்க. 2005-6லேருந்து 5க்கும் போட்டுக்கலாம். 5லேருந்து 2011 கிர்லாஸ்கர் இன்ஜின், ஜேசிபி இன்ஜின் மாறுறது முடிக்க போட்டுக்கலாம். சேம் கேட்டகரி தான். எல்லாத்துக்குமே இதில் பார்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. லாக்கு, அன்லாக்கு, மேனுஃபேக்சரிங் டேட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரிஜினல் கம்பெனிலே வாங்கினோம்னாலும் இந்த சாலி வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். ஆனால் இதில் என்ன ஒன்று டிஃப்ரெண்ட்டு, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள். ஏர் ஃபில்ட்ரு கம்பெனி ஒரிஜினலில் வாங்கிக்கிட்டோம்னா வெளியே வந்து அந்த வலை வராது. இந்த ஸ்டீல் வலை வந்து வராது, வித்தவுட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி இன்னர் டைப்பில் வலை வருது, கொஞ்சம் மொத்தமாக வருது. ஹோல்ஸ் எல்லாம் பெருசாக வச்ச மாதிரி கொஞ்சம் மொத்தமாக வருது. ரவுண்டாக போட்டிருக்காங்களா, ஆனால் அதில் அந்த மாதிரி வரல. இதில் கொஞ்சம் நல்லா கிளியரன்ஸாகவே கொடுத்துருக்காங்க. வெளியே கொடுக்குறதுக்கு பதிலாக மொத்தமாக சேர்த்து உள்ளுக்க ஸ்ட்ராங் பைல்டு பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. ஆனால் வெளியே வந்து வலை வராது. வலை வச்ச மாதிரி வேணும்னா ஹெச்பி, ஸ்டார்லிங்க்கு, ஏஒய் இந்த மாதிரி பிராண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். ஏன்னா கம்பெனிலேருந்து டிஃபால்ட்டாக வர்றது கிர்லாஸ்கர் இன்ஜினுக்கு இப்படி தான் இருக்குது. என்ன ஒன்று, இன்னர் ப்ளஸ் அவுட்ரு ரெண்டுமே தனித்தனியாக தான் வாங்கிக்கணும். ஏன்னா ரெண்டும் தனித்தனியாக தான் ரேட் இருக்குது. நீங்கள் செட்டாக கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. ரெண்டும் தனித்தனி பாக்ஸில் தான் போட்டு வரும். இப்போ வீடியோக்கோசம் உள்ளுக்கு பாக்ஸ் வச்சுருக்கிறேன். இன்னர் தனியாக தான் வரும், அவுட்ரு தனியாக வரும். ஏன்னா பார்ட் நம்பர் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாடல் கிர்லாஸ்கர் மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் பிராண்டில் இன்னர் ப்ளஸ் அவுட்ரு தனித்தனியாக தான் வாங்கிக்கணும். செட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே பில்லிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டுமே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. யாரும் இப்போ தனியாக வாங்குறதும் இல்லை, மாற்றினா மொத்தமாக தான் சேர்த்து மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளும் மொத்தமாக தான் எடுத்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி இன்ஜினுக்கு உண்டான ஏர் ஃபில்ட்ரு ஹெச்பி ப்ராடக்ட்டு. இது வந்து இன்னர் ப்ளஸ் அவுட்டரோட சேர்த்து வந்துடும். வெளியே வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ஸ்பான்ச்சில் இருக்குது வெளியே. அதே மாதிரி ஜேசிபி இன்ஜினுக்கு கொஞ்சம் மாற்றம் என்னென்னா, கிர்லாஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த சைடு ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த பிளாஸ்டிக் ஒன்று கொடுத்து வச்சுருக்குறாங்க. அப்படியே இது கீழே போயிடும். இதுதான் ஓப்பன் ஸ்பேஸ் மேலே வரும். 3DXயில் வர்ற மாதிரியே பிளாஸ்டிக் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. வேறு எதுவும் இதில் சேஞ்ச் ஆகலை. ஜேசிபி இன்ஜினுக்கு ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். மேலே வந்து ஷார்ப்பாக வர்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரப்பர் விட்டுருக்குறாங்க. மற்றபடி ஹைட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது, லைட்டாக கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த இது ஹைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ப்பு கொடுத்ததுனால இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அகலமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது. கிர்லாஸ்கர் இன்ஜினுக்கும் ஜேசிபி இன்ஜினுக்கும் அகலமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. இதில் ஷார்ப்பாக கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கீழே வந்து அடைச்சது மாதிரி இருக்கும். கிர்லாஸ்கர் இன்ஜினில் அடைச்சிருக்காது, ஓப்பனில் இருக்கும். இது வந்து அடைச்சது மாதிரி இருக்கும். ஜேசிபி இன்ஜினுக்கு உண்டான ஏர் ஃபில்ட்ரு ஹெச்பி பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இதில் அவுட்டரில் வந்து இன்னர் ப்ளஸ் அவுட்ரு ஃபுல் ஸ்டீல் தான், பக்கா. எக்ஸ்ட்ரா வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேசிபி இன்ஜினுக்கு இந்த இது ஷார்ப்பாக வரும், மேலே வர்ற ரப்பரு
இது வந்து கீழே அவுட்டரில் வந்து கீழே எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும். இந்த ஜேசிபி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னா, ஹைடெக் இருக்குது, அப்புறமா மகில் இருக்குது, ஏஒய் பிராண்ட் இருக்குது, ஒரிஜினல் கம்பெனி பிராண்ட் இருக்குது. மொத்தம் 1 2 3 4 சாரி மொத்தம் 4 பிராண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பிராண்டு மகில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இது அதுக்கு மேலே வச்சுருக்கு, மேலே வருதா கீழே வருதானே தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். மட்டும் மறந்துடாமல் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. ரெகுலராக இது கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். இதுலேயும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. என்ன அந்த பிளாஸ்டிக் டிசைன் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ இது மேலே வர்ற மாதிரி இப்படி கை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது, தெரியலை சரியாக. இதுவும் வந்து உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரு கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மஞ்சள் கலரில் இருக்குது, கேமராவில் தெளிவாக இருக்குதுன்னு தெரியல, மஞ்சள் கலரில் இருக்குது. அப்படியே இதுக்கு வந்து வெளியே வந்து ஸ்டீல் கொடுக்கல, அதனால் கம்மு மாதிரி ஒன்று கொடுத்து ஒட்ட வச்சுருக்குறாங்க. கம்மு மாதிரி ஒன்று கொடுத்து அப்படியே விரிசல் வந்து ஒட்டிக்கக்கூடாது அப்படின்றதுனால கம்மு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது மயில் பிராண்டு. ஒரு கம்பெனிக்கு ஈக்குவலான பிராண்டாக வாங்கிக்கணும் அப்படின்னாலும் மயிலையும் ட்ரை பண்ணலாம், சூப்பராகவே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இப்போதைக்கு நல்லா செல்லிங் ஆகிட்டு இருக்க ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது வந்து ஷார்ப்பாக மேலே இருக்குது, கீழே அடைச்ச மாதிரி இருக்குது. ஓகே, அவங்கவுங்க பிராண்டையும் கொஞ்சம் இதிலே மென்ஷன் பண்ணிடுறாங்க, தெரியுதா இல்லையா? இது வந்து 2011 எல்லாத்துக்குமே அதான். 2000 ஜேசிபி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2011 அதிலேருந்து BS4 வர்றது வரைக்கும் இதான் யூஸ் பண்ணுவாங்க. 19, 20, 21, 22 வரைக்கும் கூட இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா லேட்டஸ்ட் BS3 இன்ஜினுக்கு வர்ற ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம். அது வந்து BS2க்கு வர்ற ஏர் ஃபில்ட்ரு, அது வந்து ஓல்டு மாடலு. BS1ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல, அது கேள்விப்பட்டது கிடையாது. BS2, BS3 ஜேசிபி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் BS3. இது வந்து ஏஒய் பிராண்டு. அவுட்ரு வந்து எப்பவும் ஸ்பான்ஸில் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கு. இங்கேயே அதே மாதிரி ஹேண்டில் தான். ஜேசிபி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் மாதிரியே கொடுத்துட்றாங்க, அதுதான் எதுக்குன்னு தெரியலை. இதில் வந்து ஒரு சேஞ்ச் என்னென்னா, ஏஒய் பிராண்டில் அந்த அவுட்டரில் வெளியே வந்து வலை வந்துருக்குது, உள்ளே வந்து வலை வராது. அதான் ஒவ்வொரு பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் இது டிஃப்ரெண்ட் ஆகுது. வலை வந்து உள்ளே வராது, வெளியே மட்டும்தான் வரும். மற்றபடிக்கு இன்னர் வந்து காமனாக வர்றது தான். ஏன்னா இதுக்கு சொன்னேன் உங்களுக்கு, ஜேசிபி இன்ஜினுக்கு வலை வந்து 2 சைடு வரும். இதில் வந்து மகிழில் வந்து வலை வெளியே வராது, உள்ளேயும் வராது. ஓகேங்களா? ஏன்னா இந்த வலைன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது மகிழில். ஏஒய் பிராண்டை பொறுத்த வரைக்கும் வலை வெளியே வரும், உள்ளே வராது. எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் வலை வச்சு டிஃப்ரெண்ட் வர்றதுல நிறையா பிரச்சனை வருது. கம்பெனியில் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். கம்பெனியில் வந்து இன்னர் ப்ளஸ் அவுட்ரு ரெண்டுமே செட்டாகவே வந்துடும், தனித்தனியாக வாங்க தேவையில்ல. இன்னர் ப்ளஸ் அவுட்டரோட வந்துடும். குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். அவங்க கம்பெனி ஜேசிபி பிராண்டை போட்டு கொடுத்துருக்குறாங்க, பார்ட் நம்பர் எல்லாமே. இதுவும் அதே மாதிரி தான், மகிழ் பிராண்டு மாதிரியே தான். வெளியேயும் இது வலை வராது, உள்ளேயும் வலை வராது. அதே மாதிரி தான் கம்பெனி, ஒரிஜினல் கம்பெனிலே வெளியேயும் வலை வராது, உள்ளேயும் வலை வராது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஸோ வந்து நம்ம இதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா போட்ட ஒரு அமுக்கணும்னாலும் க்ளோஸ், அவ்வளோதான். என்ன ஒன்று வெளியே வலை வரலைன்றதுனால கம்மு மாதிரி கொடுத்து ஒட்ட வச்சுருக்காங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்தால் ஏர் வந்து ரிலீஃப் ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளியே மட்டும் கம்மு வச்சு ஒட்ட வச்சுருக்காங்க. ஒரிஜினல் பிராண்டடில் இந்த மாதிரி டைப்பில் தான் வந்துட்டுருக்குது. இப்போ பார்த்தாச்சுங்களா, மொத்தம் 4 ஃபில்ட்ரு. இந்த 4 ஃபில்ட்ரு மட்டும் பார்த்தாச்சு எதுக்கு வருதும் அப்படின்னா. ஹெச்பி ஃபில்ட்ரு வந்து ரெண்டுக்குமே வலை வரும், ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக இருக்கும். மகிழில் வந்து உள்ளே வந்து வலை வரும், வெளியே வலை வராது. ஏர் ஃபில்ட்ரு ஏஒயில் வந்து வெளியே வலை வரும், உள்ளே வலை வராது. கம்பெனி ஒரிஜினலில் ரெண்டுமே வராது, டிஃபால்ட்டாகவே இருக்கும். மொத்தம் 4 டைப்பில் இருக்குது. ஜேசிபி இன்ஜின் BS3க்கு உண்டானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேசிபி இன்ஜினுக்கு BS4 2022லேருந்து 24, 25 வரைக்கும் BS4க்கு உண்டான ஃபில்ட்ரு. ஏன்னா இதெல்லாம் ஷார்ப்பாக இருக்குதுங்களா, 3DXயில் அந்த ஷார்ப்பே கிடையாது. ஓல்டு மாடல்லையும் அந்த ஷார்ப்பு கிடையாது. ஜேசிபி இன்ஜினாலே இந்த ஷார்ப்பை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். BS4க்கு வந்து அந்த ஷார்ப்லேயும் ஏதோ இந்த ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்குது. இது BS4 இன்ஜினுக்கு உண்டானது. ஷார்ப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து அடைச்சி தான் வரும், ஜேசிபி இன்ஜினுக்கு வர்ற மாதிரி அடைச்சி தான் வரும். ஹைடெக் பார்ட்ஸ்னு பேர் போட்டிருக்குறாங்க. இது BS4 இன்ஜினுக்கு உண்டானது 2022லேருந்து 25 வரைக்கும். இதுலேயும் அந்த ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டிசைன் மட்டும் மாறுது, கலரும் மாறுது. ஹெச்பியில் இப்போ புதுசாக விட்டுருக்குறது, ஸ்டாக் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்குது.
இன்னரை பொறுத்த வரைக்கும் எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஜேசிபி இன்ஜினுக்கு உண்டான இன்னரை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இன்னர் ஹைட்டெல்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகலை, ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குது. BS3யும் BS4ம் ஈவனாக தான் இருக்குது. அதே மாதிரி அவுட்ரு செக் பண்ணி பார்க்கலாம். அவுட்ரு வந்து சேம் கேட்டகரி தான். அவுட்ரு டயாவும் சேம் கேட்டகரி தான், சேமாக தான் இருக்குது. பட் வந்து டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. இதுக்கும் அதுக்கும் போட்டுக்கலாம்னா போட்டுக்க முடியாதுன்னு தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். எதுவும் சேஞ்ச் ஆகுற மாதிரி எங்களுக்கு தெரியலை. பட்டு வந்து BS4 இன்ஜினுக்கும் BS3 இன்ஜினுக்கும் அவங்க கொடுத்த மாதிரியே தான் நம்ம கொடுத்துருக்கோம். எதுவும் மாற்றி போட்டுக்கலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு எதுவும் சொல்லலை. இது வந்து இதோட வந்துடும். ஓகே, இதோட BS4 இன்ஜினுக்கு ஹெச்பிலே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து அவுட்ருக்கு வெளியே வந்து வலை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே கம்மு மாதிரி தான் வச்சு கொடுத்துருப்பாங்க. இன்னருக்கு மட்டும் வலை கொடுத்துருப்பாங்க. இது வந்து BS4 இன்ஜினுக்கு ஹெச்பிலே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, வலை வராது. ஏன்னா 2 மாடலுக்கும் வெளியே வந்து வலை கொடுத்துருப்பாங்க, உள்ளே வந்து வலை கொடுத்துருப்பாங்க. BS4 இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹெச்பியில் கொடுக்கல, என்னென்னு தெரில. வெளியே வலை கொடுக்குறத நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு வந்து பார்ட் நம்பர் இது தான் BS4க்கு. ஹெச்பியில் பார்த்தாச்சு. அடுத்தது BS4க்கு கம்பெனியில். ஏன்னா BS4 பொறுத்த வரைக்கும் 2 டைப்பு தான் இருக்குது, ஹெச்பி ஒன்று, கம்பெனி ஒன்று. இதுக்கு பார்ட் நம்பர் இங்கே இருக்குது. அதே வந்து இன்னரு ப்ளஸ் அவுட்ரு தனித்தனியாக தான் கிடைக்கும் கம்பெனியில். BS4க்கு 1289 இருக்கா, இது அவுட்ரு 1290ன்னு சொன்னீங்கன்னா இன்னர் கொடுப்பாங்க. இதுக்கு உண்டான பார்ட் நம்பரு 1290. சேம் கேட்டகரி, ஹெச்பி மாதிரியே தான் இருக்குது. அதே கலரு, அதே டிசைனு, எல்லாமே பக்காவாக இருக்குது. அவுட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியே வந்து வலை கொடுக்கல. பட் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நிறையா கம்மு வச்சு ஒட்டியிருக்கிறாங்க. கம்மு மாதிரி ஒரு நூல் வந்து வச்சு ஒட்டியிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நூல் தான். இந்த பானா காத்தாடி ஒரு நூல் மாதிரி தான் இருக்குது. சடம்பு மாதிரி வச்சு ஃபுல்லாக ஒட்டியிருக்கிறாங்க. இப்படி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்குது, டிசைனு சூப்பராக தான் இருக்குது. ஏர் ஃபில்ட்ரு BS4 இன்ஜினுக்கு உண்டானது. ஃபுல் அண்ட் ஃபுல் பானா காத்தாடி வச்சுருக்க மாதிரியே தான் கொடுத்துருக்குறாங்க. வெளியே வந்து அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப நொழு அப்படின்னலாம் இல்லை, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இன்னர் சைடில் வலை. பட் இது வெளியே கொடுத்ததை வச்சு பக்காவாக இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது கம்பெனி பிராண்டு. நிறையா பேர் ரேட்டு கேட்குறீங்க, அதையும் சொல்ல மறந்துட்டேன். ரேட்டு நிறையா பேர் கேட்குறீங்க, ப்ரைஸ் சொல்லுங்கன்னு. இன்றைக்கி ஒரு ரேட்டு விற்கும், நாளைக்கு ஒரு ரேட்டு விற்கும். நான் இன்றைக்கி சொன்ன ரேட்டை வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து நீங்கள் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா என் தலையில் தான் வந்து விடியும். அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ப்ரைஸ் சொல்லி போடுங்கன்னு சொல்கிறீங்க. ரேட்டுன்றது எதுவும் நிரந்தரம் கிடையாது நம்மகிட்ட. ரேட்டு அதிகமாகவும் ஆகலாம், குறைச்சி போகலாம். ஏன்னா அது வர்ற பர்ச்சேசிங்கை பொறுத்து இருக்குது, சேல்ஸையும் பொறுத்து இருக்குது. சேல்ஸ் ஆகலைன்னா ரேட்டு கம்மியாகும், சேல்ஸ் ஆகுதுன்னா ரேட்டு அதிகமாகும். நமக்கு மேலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துலேருந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரேட்டு மாற தான் செய்யும். ஸோ இன்றைக்கி சொல்கிற ரேட்டை வச்சுட்டு இன்றைக்கி ஒரு வீடியோவில் போட்டு ரேட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அதை வந்து இன்னும் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துட்ட ரேட்டு இப்போ ஒரு 450 ரூபா அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு வருஷம் கழித்து ரேட்டு அது ஒரு 500 ரூபா 480 ரூபா அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி 450ன்னு வந்து வாக்குவாதம் பண்ணுவீங்க. அதான் பெரிய பிரச்சனை. அதுதான் ரேட்டு சொல்கிறதில்ல. அதுதான் கடை கான்டாக்ட் நம்பர் எபவுட் பேஜில் இருக்குன்னு சொல்லி போடுறேன். ஆனால் அதை யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. ப்ரைஸ் சொல்லுங்கள் ஜி, ப்ரைஸ் சொல்லுங்கள், ரேட்டு சொல்லுங்கள் ப்ரோ, ரேட்டு சொல்லு தம்பி அப்படின்னு இதே தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நானும் நிறையா பேருக்கு ரிப்ளை பண்ணி எனக்கு அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ரேட்டு வேணும்னா நமக்கு கான்டாக்ட் பேஜ் எபவுட் பேஜில் கான்டாக்ட் கொடுத்துருக்குறேன், கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்குறேன். இல்லைனா மேப்லேயே போய் டைப் பண்ணிங்கனாலே தெரியும். தமிழ்நாடு ஜேசிபி ஸ்பேர் சேலம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே மேப்லேயே டீட்டெயில் காமிக்கும். 1க்கு 2 3 ஃபோன் நம்பர் இருக்குது. கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலே உங்களுக்கு அப்போதைக்கு மார்க்கெட்டில் கரண்ட் ப்ரைஸ் என்ன போகுதோ அதை சொல்லிடுவாங்க. நீங்களே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ரேட்டும் நான் இன்றைக்கி ஃபிக்ஸடாக இப்போ வீடியோ எடுத்துகிட்டு சொல்ல ஒரு ரேட்டை சொல்லிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா பிரச்சனை ஆகும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், ரேட்டு மட்டும் கேட்காதீங்க. ரேட்டு கேட்குறாங்க கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி கேட்டுட்டீங்கன்னா ஆஃபீஸில் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்போதைக்கு உள்ள கரண்ட் ப்ரைஸ் என்னமோ அதை சொல்லிடுவாங்க. உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிடும், எங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் எனக்காண்டி ஃபாலோ பண்ணுங்கள். ரேட்டு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. இது BS4க்கு பார்த்தாச்சு. BS4க்கு ஹெச்பி அப்புறமா ஜேசிபி கம்பெனி, இது 2 இதில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புதுசாக வந்த வரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புல்லுக்கு ஒரிஜினல் கம்பெனியில் நம்மகிட்ட ஸ்டாக் வந்துருக்குது. புல் மெஷினுக்கு உண்டானது. நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறதில்ல, எதுவும் ப்ராடக்ட் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ ஃபில்ட்ரு வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் புல்லுக்கு வந்து இப்போ ஏர் ஃபில்ட்ரு மட்டும் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னர் ப்ளஸ் அவுட்ரு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பங்கமாக இருக்கும், பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும். ஒரிஜினல் கிர்லாஸ்கர் பிராண்ட்லேருந்து வந்தது. நல்ல ப்ரீமியமான ஒரு கோட்டிங் தான். இதில் வந்து பாருங்கள், வெளியே வலை வைக்கலை, பட் இதுலேயும் கம்மு மாதிரி ஏதோ ஒரு டாட்டாக வச்சு ஃபுல்லாக ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு எக்ஸ்ட்ரா இது வர்ற மாதிரி
சடம்பு இந்த மாதிரியெல்லாம் ஓவரால் அதிகமாக இருக்காது, நல்லாயிருக்கும். இதில் பார்ட் நம்பரும் ஃபுல்லாக மேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஹெச்பினா ஹெச்பி, கம்பெனினா கம்பெனி, ஏஒய்னா ஏஒய், மயில்னா மயில், இந்த மாதிரி தான் எல்லாமே பிராண்டட். என்னென்ன பிராண்டு இருக்குன்னு சொல்லிடுவான். பட் அது எவ்வளோ ஒர்த்து, எவ்வளோ ஹவர்ஸுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா ரேட்டுக்கு ஏற்ற வாரண்டி மாதிரி தான், ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி. ஏழைக்கேற்ற எல்லூருன்ற மாதிரி நமக்கு எது தேவையோ அதை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இது புல்லில் அவுட்டரில் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. இந்த இந்த இதில் வர்ற டிஃப்ரெண்ட்டோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது நம்ம பண்ணதில் ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக வரணுன்றதுக்கோசமே கிர்லாஸ்கரில் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ரெகுலராக வர்றது அதை உங்கள் இதில் பாணியில் சொல்ல போனால் லோக்கலில் வர்றதெல்லாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. அவுட்ரும் வந்து பக்காவாக இருக்கும், இன்னரும் வந்து பக்காவாக இருக்கும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் வலை தான், வெளியே வந்து அடைச்சிருக்கும். இது அகலம் வந்து ஜேசிபி இன்ஜினோட இது கொஞ்சம் அகலம் வந்து அதிகம்தான். கேட் ஏர் ஃபில்ட்ரு மாதிரியே இருக்கும். கேட் ஏர் ஃபில்ட்ரு நியூ மாடலில் ஒன்று வந்திருக்கும், அதை லாஸ்ட்டில் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இதோட பக்காவாக இருக்கும். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஜேசிபி இன்ஜினோட கேர் பண்ணோம்னா சேம் ஹைட்டு தான். பட் அகலம் வந்து இதோட அது கொஞ்சம் அதிகம். ஸோ ஜேசிபி இன்ஜினுக்கு உண்டானது இதுக்கு செட் ஆகாது. கேட்டுக்கு புல்லுக்கு வேணும்னா புல்லுக்கு தனியாக தான் வாங்கிக்கணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ப்ளஸ் அவுட்ரு தனித்தனியாக தான் வாங்கிக்கணும். பாக்ஸ் வச்சுருப்போம் பாருங்கள். அவுட்ருக்கு உண்டான பார்ட் நம்பரும் சொல்லிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அவுட்ருக்கு உண்டான பார்ட் நம்பரு ஐயோ இன்னருக்கு உண்டான இது இன்னருக்கு உண்டான பார்ட் நம்பரு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவுட்ருக்கு உண்டான பார்ட் நம்பர் இதுதான். ஏன்னா செட்டாக கேட்டிங்கன்னா செட்டாகவே பில் போட்டு கொடுத்துருவாங்க. அதை வந்து தனித்தனியாக வேணும்னா தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். இது வந்து இன்னர் ப்ளஸ் அவுட்ரு தனித்தனியாக தான் கிடைக்கும். ரேட்டும் கொஞ்சம் ரேர் தான். எம்ஆர்பி அதில் 1281 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம தான் பார்த்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேடி, டாட்டா ஜேடிக்கு 315V ஓல்டு மாடலுக்கு 315V மாடலுக்கு உண்டான ஏர் ஃபில்ட்ரு. ஏர் ஃபில்ட்ரு பெரிய டிஃப்ரெண்ட்டு இ மாடலுக்கும் வி மாடலுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் எதுவும் இருக்காது, அதையும் சொல்கிறேன் லாஸ்ட்டில். இன்னர் வந்து செம குவாலிட்டியில் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பாஞ்ச் வந்து லேஸ் திக்னஸில் தான் கொடுத்துருப்பான். வெளியே வந்து கம்மு மாதிரி வச்சு ஒட்டியிருக்கிறாங்களா. இது இன்னர் ப்ளஸ் அவுட்டரோட தான் சேர்த்து தான் வரும். அவுட்டரும் பக்காவாக இருக்கும். சவுண்டு கேட்குதா? பக்காவாக இருக்கும், சூப்பர் குவாலிட்டி. சவுக்கர் பிராண்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் இது கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது, வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ஜேடி மாடல் ஜேடிக்கு வி மாடலுக்கு வர்றது 2010 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓல்டு மாடல்லேருந்து வருஷம் சரியாக ஸ்டார்டிங் என்னன்னு தெரில. வி மாடலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 வரைக்கும் யூஸ் ஆகும். 10க்கு அப்புறம் இ மாடல் வரும். இ மாடலுக்கு உண்டானது இந்த பிராண்டு. ஸோ சேம் கேட்டகரியாக தான் இருக்கும். சைஸு, ஹைட்டு எல்லாமே இன்னர் ப்ளஸ் அவுட்ரு எல்லாமே இந்த ஃபில்ட்ரு மாதிரியே சேம் கேட்டகரியில் தான் இருக்கும். பட் கீழே வந்து டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹோல்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த ஹோல்ஸுன்றத விட இந்த கீழே ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இந்த டைட் பண்ணுறது ஓப்பன் பண்ணுற மாதிரி இது வந்து இதில் ஆட் ஆகிருக்கும். பள்ளம் மாதிரி இருக்கா, பள்ளம் வச்சது மாதிரி இதில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இ மாடலுக்கும் வி மாடலுக்கும். மற்றபடிக்கு ஹைட்டெல்லாம் சேம் தான். எங்கே அந்த ஹைட்டெல்லாம் சேம் தான், மாடல் மட்டும் சேஞ்ச் ஆகும் கீழே வர்ற ஹோல்ஸை பொறுத்து. இது வந்து லேட்டஸ்ட் மாடல் இ மாடலுக்கு 2010க்கு மேலே வர்ற இ மாடலுக்கு உண்டானது. குவாலிட்டியெல்லாம் பக்காவாக இருக்கும், அடிச்சிக்க முடியாது, வேறு லெவலில் இருக்கும். ஒரே பிராண்டு தான், இதில் ஒரே பிராண்டு தான் பக்காவாக இது வரைக்கும் போயிட்டுருக்குது. எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்ட் நம்பரு இது வந்து டாடா ஜேடி 315V மாடலுக்கு உண்டானது. இது வந்து டாடா ஜேடி 315E மாடலுக்கு உண்டானது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட் ஏர் ஃபில்ட்ரு. இதுவும் வந்து இன்னரோட தான் வருது. ஓகே, இன்னர் ப்ளஸ் அவுட்டரோட சேர்ந்து செட்டாக தான் வரும். இப்போ புதுசாக பண்ணிகிட்ருக்குறோம். கேட் ஏர் ஃபில்டருக்கு உண்டானது ஒரிஜினல் கிர்லாஸ்கர் பிராண்டு. ஓல்டு மாடல் டைப்புக்கு கிர்லாஸ்கர் இன்ஜினுக்கு உண்டானது. அதனால் கிர்லாஸ்கர்லேயே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதே வந்து சவுக்கர் பிராண்ட்லேயும் நம்மகிட்ட இருக்குது. இதுவும் கீழே அடைச்ச மாதிரி தான் வந்து வரும். நல்லா அகலமானது, பெரிய ஏர் ஃபில்ட்ரு. எத்தனை இன்ச்சு வருது? 2 இன்ச்சு வரும். இது வந்து ஒரிஜினல் கிர்லாஸ்கரில் இருக்குது. அவுட்ரு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளுக்க வலை வச்சுருக்கும், வெளியே வந்து வலை வச்சுருக்காது. கம்மும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஸோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து யூஸ் பண்ணணும். இது சவுக்கர்லேயும் அதே மாதிரி தான். அவுட்டரில் வந்து வலை கொடுக்கல, இன்னரில் வலை கொடுத்துருக்குது. இது வந்து பிளாஸ்டிக், எப்போ வர பிளாஸ்டிக் மாதிரி தான். ஸோ 2 சைஸும் ஒன்று தான், ரெண்டுமே ஈவனாக இருக்கும். இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் சவுக்கரில்.
கிர்லாஸ்கரில் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து கேட்டு ஏர் ஃபில்டரில் 2 பிராண்டு. இது வந்து ஓல்டு மாடல் கிர்லாஸ்கர் இன்ஜினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேட்டு நியூ மாடல் 2013க்கு மேலே யூஸ் பண்ணுறது. இந்த இன்ஜின் பேர் என்னன்னு தெரில, ஸோ அதை மட்டும் விட்ருங்க. இது வந்து அப்படியே ஆப்போனண்ட்டாக மாறும். ஜேசிபி ஏர் ஃபில்டர் மாதிரி இருக்கும். ஒரு சைடில் வச்சு பார்த்தோம்னா புல் ஏர் ஃபில்டர் மாதிரியே தான் இருக்கும். சேம் கேட்டகரி. இதுக்கு இன்னர் ப்ளஸ் அவுட்ரு ரெண்டும் சேர்ந்து செட்டாக தான் வரும். இன்னர் வந்து வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. உள்ளேயும் ஸ்டீலு வெளியும் ஸ்டீலு பக்காவாக இருக்கும். குவாலிட்டி அடிச்சிக்க முடியாது, வேறு லெவலில் இருக்கும். அவுட்ரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் ஸ்டீலு வெளியும் ஸ்டீலு, வெளியே அடைச்சது மாதிரி இருக்குதுங்களா. கேட்டு ஏர் ஃபில்ட்ரு நியூ மாடலுக்குங்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஆகுது. இன்ஜின் மாறுது அப்படின்றதுனால என்னன்னு தெரில. ஏன்னா கேட்டு ஓல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். இது நியூ மாடலுக்கு கொஞ்சம் சின்னமாக வந்திருக்குது. அந்த சிம்டம்ஸ் மட்டும்தான் என்னன்னு தெரியலை, எதுக்கு மாறுதுன்னு தெரில. இதுக்கு உண்டான பார்ட் நம்பரு SA844. ஓல்டு மாடலுக்கு இதெல்லாம் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கேட்டுக்கு வந்து 2020க்கு மேலே, கேட்டர்பில்லர் 2020க்கு மேலே ஏர் ஃபில்டரே சேஞ்ச் ஆகுது. மொத்தமாக ரவுண்டு டைப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாத்துலேயும். இது வந்து ஒரு விகாரமாக இருக்குது. இது டாப்பு, இது பாட்டமு. அதான் இன்னர் ப்ளஸ் அவுட்ரு மாதிரி குவாலிட்டியாக சேஞ்ச் ஆகும். இதுலேயும் பாஞ்சு மாதிரி கொடுத்துருக்குறாங்க, பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஏர் ஃபில்ட்ரு அசம்பிளியை நான் பார்த்தது கிடையாது. ஓல்டுக்கு வேணால் பார்த்துருக்கேன், அதுவும் நம்மகிட்ட இருக்குது, பண்ணிக்கலாம். பட் இதுக்கு உண்டானது அவுட்ரு அசம்பிளியை பார்த்ததில்ல. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. 2020க்கு மேலே வர்றது கேட்டர்பில்லருக்கு. இந்த மாடலும் நம்மக்கிட்ட இப்போ புதுசாக ஸ்டாக் வந்திருக்குது, அதிகமாக யாருக்கும் தெரியாது. ஸோ இதுவும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது டெக்ஸானில் பண்ணிகிட்ருக்குறோம். டெக்ஸான் ஏர் ஃபில்ட்ரு மாடல் நம்பர் சொன்னீங்கனாலே கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது உங்களுக்காண்டி ஏதோ என்னென்னால முடிஞ்சது. நீங்களும் இவ்வளோ நேரம் கோஆப்ரேட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் நிறையா ஸ்பேர்ஸ் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சில ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் திருத்திக்கிறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான். எதுவும் ஒன்று நான் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நிறைய ஆல்ட்ரேஷனுக்கும் உண்டானதும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்பேர்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம், தமிழ்நாடு ஜேசிபி ஸ்பேர்ஸ் சேலம் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஆன்லைனில் போட்டிங்கனாலும் சரி, மேப்பில் போட்டிங்கனாலும் சரி, லொக்கேஷன் ஃபோன் நம்பர் முதற்கொண்டு வந்துடும். செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதையே கண்டினியூ பண்ணி பையிங் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படின்னாலும் ஒரு பிராண்ட் இல்லை, 2 பிராண்ட் இல்லை, 6-7 பிராண்டில் ஏர் ஃபில்டரில் வருது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 பிராண்டில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இது சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில இதில் வலை வச்சு வருது, வலை இல்லாமலும் வருது. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எது வாங்கிக்கலாம் அப்படின்னு, உங்கள் வண்டிக்கு எது வாங்கிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பட்டன் ஒன்று அழுத்திடுங்க. பிடிச்சா மட்டும் அழுத்திடுங்க. இல்லைனா இந்த வீடியோ ஃபஸ்ட்டே பார்த்துருக்கேன், இந்த மாதிரியெல்லாம் நிறையா நான் அனுபவப்பட்டுட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டோம். நமக்கு அடுத்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.